பொங்கலூர் மணிகண்டன் எப்படி சுத்தி பார்த்தாலும் ஒரு நெருக்கடி உங்களுக்கு கொடுக்கப்படுகிறதுன்னு திரு பாவலன் அவர்களும் அதான் சொல்றாரு. தேமுதிக வெளியே போறாங்களோ இல்லையோ, நீங்க ராஜ்யசபா கொடுக்கலன்னா உங்களுக்கு பிரச்சனைங்கிறத உணர்த்துறாங்களா குறைஞ்சபட்சம்? மேடம், இப்போ மாறக்கூடிய கூட்டணியோட ஏமாறக்கூடிய மக்களை பற்றி தான் அதிமுக கவலைப்படுது. திமுக இன்னும் ஓராண்டுக்கு மேல இருக்கிற நிலையில கூட திரும்ப திரும்ப தேர்தல் கூட்டணி பத்தி திமுக சிந்திக்குது. அதிமுக அதை பற்றி கவலைப்படலைங்க. அதிமுக தேர்தல் இருக்கும்போது பார்த்து கவலைதான். யாருக்கு தேவை அதிகம் சொல்லுங்க நீங்க. இல்ல மேடம், அதாவது பாவலன் சொன்ன ஒரு செய்தியில எனக்கு என்ன ஒரு சிரிப்புனா, முதலமைச்சர் அவர்களை இது வரைக்கும் அவங்க எல்லாமே அப்பான்னு சொல்ல சொன்னாரு, ஹீரோன்னு சொல்ல சொன்னாங்க. இவர் கடைசி ஸ்டண்ட் ஆகி விட்டாங்க. நல்ல வேலை காமெடின்னு சொல்லல ஐயா ஸ்டாலின் அவர்களை. ஏன்னா இந்த அளவுக்கு திமுக அரசியலை செய்து கொண்டிருக்கிறது. ஆனா எதிர்கட்சி அப்படி அல்ல. 2026 இவர்கள் கூட்டணியோடு சேர்ந்து நின்றாலும் கூட்டணியோடு தோற்கடிக்கும். ஏன்னா மக்கள் தேமுதிக ஒரு அதிருப்தியை வெளிப்படுத்துறாங்கன்னா எங்க பக்கம் ஓப்பனா இருக்குன்னு சொல்றதுதானே ஒரு ராஜதந்திரம். அப்பதானே உங்களுக்கு ஒரு நெருக்கடி ஏற்படும். அதான் சுட்டி காட்டுறாரு. நீங்க சொல்றேன்னா, இன்னும் யாரை வேண்டுமானாலும் சேர்த்துக் கொள்ளுங்கள். மக்கள் விரோத ஆட்சி நடத்துகிற திமுகவை மக்கள் தோற்கடிக்க முடிவு நிலையில நீங்கள் எதை சேர்த்தாலும் நிச்சயமாக அது பழிவாக போய் சேரும் மொழியை மக்களுக்கு செய்து நன்மையாக முடியாதுங்க. 26 வெறும் 26 தொகுதியாவது திமுக கிடைக்குமே அச்சம்தான். ஏன்னா எங்கே சென்றாலும் சட்ட ஒழுங்கு சீர்கேட்டால, வன்முறையினால, இன்னைக்கு இருக்கிற பாலியல் பிரச்சனையால, கொலை நம்புறீங்களா மேடம்? இது இல்ல மேடம், இதுதான் மக்களுக்கு, அதாவது மக்களுக்கு நிம்மதியான வாழ்க்கை இல்லைங்கிற போது அரசு எதுக்கு மேடம்? அரசு எதுக்கு? ஒரு 5 ஆண்டு பிறகு நல்லா வலுவா கூட அமைச்சிட்டோம், மக்களை சந்திக்க போறோம், பணம் கொடுத்து ஓட்டு வாங்கி, இதான் மக்கள் சிந்திக்கிறது. இது அல்ல. 5 ஆண்டுகளில் ஒரு தொகுதிக்கு 100 கோடி ரூபாய் செலவு செய்யக்கூடிய அளவுக்கு வலிமையாக திமுக இருக்குது. மறந்துடாதீங்க. கூட்டணி மட்டுமல்ல, ஒரு கூட்டணிக்கான தேவை இன்றைக்கு யாருக்கு அதிகம் இருக்கிறதுன்னு நிதர்சனத்தை நீங்க சொல்லுங்க. நீங்க இங்க பாருங்க, 2026 அதிமுக பெரிய கூட்டணியை அமைக்கும், 26 ஆட்சியை பிடிக்கும். இப்படிதான் சார் சொன்னீங்க. அப்ப கூட உங்க கூட நின்னவங்க அந்நியார் மட்டும்தான். இன்னைக்கு அந்நியாரே கோவத்துல இருக்கிறாங்கன்னு இவங்க சொல்றாங்க. அந்நியார் மட்டுமில்ல, அந்நியார் இல்ல பெரிதா மதிக்க நீங்க சொல்ற மாதிரி இல்லைங்க. அந்நியார் மதிப்புக்குரிய ஒரு சகோதரி அவங்க. நீங்க 26 எப்படிப்பட்ட கூட்டணி, எத்தகைய கூட்டணி, யார் வருவார்கள் என்பதெல்லாம் இப்போது சொல்ல வேண்டிய அவசியம் அதிமுகவுக்கு இல்லை. ஏன்னா வியூகத்தை இப்பவே சொல்லுங்கன்னு சொன்னா சொல்லிட்டு பேர் வியூகமே இல்லைங்க. சார் உங்க வியூகத்தையே நான் கேட்கல. தேமுதிக இருக்குமா போயிருமான்னு கேக்குறேன். மேடம் இருக்கும், ஏன் செஞ்சாங்க? உறுதியா இருக்கும் தேமுதிக. என்ன சந்தேகம் இல்ல. அது ஒரு கட்சி, அது அரசு கட்சி. அவங்க கட்சியை, கட்சி தொண்டர்களை எப்பொழுதும் மெருகேற்றுவதற்காக சில வார்த்தைகளை பயன்படுத்துவது வழக்கம், தவறே கிடையாது. ஒவ்வொரு தேர்தல் வரலாற்றையும் பாருங்க, எப்படி அமைஞ்சுன்னு பாருங்க. 2011 சீமான் வராரா மேடம்? நீங்க யார் வருகின்றார்கள் என்பதை இப்பொழுது அதிமுக சொல்ல வேண்டிய தேவை இல்லை. ஏன்னா 26 தோற்கடிக்கப்பட வேண்டிய கட்சி திமுக என்பதை எல்லோரும் புரிந்து கொண்டு நிச்சயமாக ஒன்று சேர்வார்கள். அது யார் எங்கே எப்படி சொல்ல வேண்டிய அவசியமே இல்ல. நீ உடனே பிஜேபி சேரங்கள் கேட்பீங்க. இப்ப எடப்பாடியை சொன்ன ஒரு விஷயம் தெளிவுபடுத்தல, திமுகவை தவிர வேற யாரும் எதிரில்லைன்னு சொன்னா உடனே பிஜேபி போறீங்க. ஆனால் பிசிகாவே எதிரில்லை. அந்த கேள்விக்குதான் அவர் பதில் சொன்னாரு. இல்ல நீங்க பாஜகவோடு கூட்டணி சேருவீர்களா அப்படின்னு ஸ்பெசிபிக்கா கேட்கும்போது பதில் சொல்லும் போது திமுகவை தவிர யாரும் எதிரி இல்லைன்னு சொல்றாரு. இல்ல அவரை சொன்ன தெளிவான வார்த்தை பாஜக கீஜக கூட்டணி சொன்ன கிண்டல வார்த்தை பாருங்க. அவர் சொன்ன அப்படிலாம் இல்ல, எதையும் பெரிதுபடுத்த பேசவே இல்லை. அவர் 6 மாதம் பொறுத்துங்கன்னு சொன்னாரு. அதுல என்ன உள்ளடக்கம் சொன்னா, தமிழ்நாட்டில் திமுகவை தவிர எந்த கட்சியுமே, திமுக கூட்டணி கட்சி அல்லது தேசிய ஜனநாயக கூட்டணி கட்சி எந்த கட்சியுமே எதிரி இல்ல, திமுக மட்டும்தான் எதிரி. அவர்கள் தான் நாட்டை ஆளுறாங்க, நாட்டை குட்டிச்சவராக்குறது அவர்களை தான் வீட்டுக்கு அனுப்பணும். அப்ப அவர்கள் எதிராக மையப்படுத்தாம யாரு சொல்லுவீங்க? அந்த இலக்கில் அதிமுக இயங்குறது, இலக்கில் நிச்சயமாக வெற்றி வருங்க. அதற்கான வியூகத்தை அதிமுக அமைக்கிறது. இடையில் இப்போ சொல்ற அவசியம் இல்லைங்க. சரி கேட்போம். திரு புகழேந்தி, அது நியாயமான ஒரு விஷயம் தானே. 6 மாசத்துல நாங்க முடிவு சொல்றோங்கிறாங்க. அவங்க திரைமறைவில் யார்கிட்ட பேசுறாங்கன்னு இப்போ சொல்லணுன்ற அவசியம் அவங்களுக்கு கிடையாது, எந்த கட்சிக்குமே கிடையாது. பிரேமலதா அவர்களே அதே பிரஸ் மீட்ல அண்ணன் எடப்பாடியார் எனக்கு வாழ்த்து சொன்னாரு, நாங்கள்லாம் ரொம்ப நல்ல டேர்ம்ஸ்ல இருக்கோம், பிஜேபியில வாழ்த்து சொன்னாங்கன்னு எல்லாரையும் குறிப்பிட்டு தான் சொல்றாங்க. நீங்க ஏன் அவசரப்படுறீங்க? அவங்க வெளியே போயிருவாங்க, நீங்க ஏன் சொல்றீங்க? இல்ல நண்பர் சொன்னாரு குழி பறிச்சுட்டாங்கன்னு. குழி நான் பறிக்கல சார், நான் ஏன் பறிக்கணும்? அதிமுகவுக்கு எடப்பாடியே பறிச்சுட்டாரு.
இப்ப போட்டு புதைக்க வேண்டியதுதான் பாக்கி. அதுதான் அதிமுகவினுடைய நிலை. அவர் நண்பர் ஏன் அப்படி சொன்னாரு எனக்கு புரியல. ரெண்டாவது உருட்டிக்கிட்டே இருக்க வேண்டியதுதான். ஸ்டார் அப்படி நீங்க ஸ்டார் கிடையாது, வால் நட்சத்திரம். இது உருடவே உருடாது இது. ஏன்னா யாரும் வரப்போறது இல்ல. வால் நட்சத்திரம் பெஸ்ட் நீங்க பேசாம கிளி ஜோசியம் பாருங்க. அது பாத்தீங்கன்னா சூப்பரா உங்களுக்கு ரிசல்ட் கிடைச்சிரும். கையிலே பிடிச்சுக்கோங்க, போயிட்டே இருங்க. உங்களுக்கு எப்ப சந்தேகம் வருதோ ஒரு அட்டை எடுக்க சொல்லுங்க, அது எடுத்துரும். இது வருமா வராதான்னு அதுல தெரிஞ்சுக்கோங்க. நாட்டு மக்கள் முடிவு பண்ண வேண்டியத நான் உருட்டி முடிவு பண்றேன்னு எனது நண்பர் அழகா ரவிச்சந்திரன் சொல்றாருன்னா ரொம்ப சூப்பரா இருந்தது. நான் இல்லைன்ன நீங்க முதல்ல சொன்னீங்க அசோகா, ஆரம்பத்திலேயே மிக அழகா என்ன சொன்னீங்கன்னா சொல்லிட்டு போக வேண்டியதானே. எங்களுக்கு கஷ்டமான காலத்துல கூட இருந்தாங்க, ஒரு ராஜ்யசபா சீட்டை நாங்க கொடுத்துடுறோங்க, ஆகவே இந்த கூட்டணி எங்களை விட்டு வெளியே போகாதீங்கன்னு சொல்ல வேண்டியதானே. பிறந்த நாளுக்கு வாழ்த்து சொல்றதுல ரெண்டாவது இப்பவும் சொல்ல மாட்டாங்கன்னு என்ன நிச்சயம்? ஒருவேளை கொடுக்கலாம்ல ராஜ்யசபா, வாய்ப்பு இருக்குல்ல. யார் கொடுத்தா நல்லது தானே, கொடுத்தா நல்லது தானே. இல்ல அதான் இப்ப அவங்கள தவிர இப்ப அவங்களுக்கு இல்லாம யாருக்கு கொடுக்க போறாங்க? இல்ல அவங்களுக்கு கொடுத்தா நான் வரவேற்கிறேன். அவர் சொன்னார்ல நம்ம ஃப்ரெண்டு, நாங்க கொடுத்த வார்த்தையை அப்படியே காப்பாத்திடுவோம், மாறி போகவே மாட்டோம் அப்படின்னாரு. சூப்பர், கொடுத்துருங்க. கொடுத்தீங்கன்னா உங்களை மக்கள் பாராட்டுவோம். சரியா? ஏன்னா நாளைக்கு என்னவா போய் முடியும்னு கேட்டீங்கன்னா, கேப்டன் விஜயகாந்த் கட்சியில கொடுக்கலன்னா இந்த கேப்டன் விஜயகாந்த் மறைவுக்கு பின்னால வந்த தேர்தல்ல மணிகண்டன் சொன்னதுக்கு எதிர்ப்பாவே அழகா என்ன சொல்லுவாங்கன்னா, நண்பர் மணிகண்டன் சொன்னதுக்கு எதிர்ப்பா, எங்களாலதான் நீங்க ஓட்டு வாங்கினீங்க, இல்லடினா அந்த 20% கத்துறீங்களே அதிகம் வாங்கியிருக்க மாட்டீங்க, ஒரு 10% தான் வாங்கியிருப்பீங்க. ஏன்னா கேப்டன் அப்பதான் இறந்தார், அதுக்கு பின்னாடி வந்த தேர்தல். இதையேதான் பாமக சொன்னுச்சு. என்ன சொன்னுச்சு? கூட்டணியில் நாங்கள் இல்லை என்று சொன்னால் 15 இடம் கூட வந்திருக்க மாட்டீங்களா நீங்க. இதை எழுத்து சொன்னது புகழேந்தி. அண்ணன் சொன்னார் அன்னைக்கு வெளியில போய் 2 பேரும் சைன் பண்ணி ஆஹா பாமக சொல்லலாம். பாமக சொன்னது என்ன? 15 சீட்டுக்கு மேல நாங்க இல்லைன்னா வரமாட்டீங்கன்னு சொல்லி. இததான் பிரேமலதா விஜயகாந்த் என்கின்ற தேமுதிகவினுடைய பொதுச் செயலாளர் சொல்லுவதற்கு அதிகமான வாய்ப்பு இருக்கு. ஏமாற்றப்பட்டார் என்றால் சொல்லுவார். இன்னொன்னு நான் சொல்றேன், கடந்த 2 வருஷமா கடுமையான சார் நீங்க இப்படி யோசிச்சு பாருங்க. பாவலன் சொல்றாரு, இல்ல பாவலன் சார் சொல்றாரு திமுக கூட்டணியில ஹவுஸ்ஃபுல். இப்ப நீங்க பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் என்னதான் சிக்னல் குடுக்கறாங்க, அழுத்தம் குடுக்கறாங்க வச்சுக்கிட்டாலும் அவங்க மட்டும் வேற எங்க போவாங்க? இல்ல வேற வழி இல்ல. உங்களுக்கு வேற பெட்டர் சாய்ஸ் எங்க இருக்கு? நோ நோ நோ, யூ cannot calculate. ஏன்னா ஈரோடுனுடைய பை எலெக்ஷன்ல ஒரு சீட்டை காங்கிரஸ் இருந்து திமுக எடுத்துக்கிச்சே, சரி முடியாதுன்னு சொல்லிச்சா காங்கிரஸ்? திமுக ரெக்வெஸ்ட் பண்ணது கொடுத்தாச்சு, காங்கிரஸ் ஒரு சீட்டை ரெடியூஸ் பண்ணி. நோ இது 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 அரசியல் விளையாட்டு. எங்க சார் கூட சீட்டு கிடைக்கும்? இப்ப திமுக கூட்டணியில ஆல்ரெடி 10 பேர் இருக்காங்க, அங்க போனா கூட சீட்டு கிடைக்குமா? அதிமுகல இன்னும் கூட சீட்டு கிடைக்குமா? நீங்க சொல்லுங்க, லாஜிக் எங்க இருக்கு? ஏன் திராவிட முன்னேற்ற கழகம் இன்னும் கொஞ்சம் சீட்டை விட்டு கொடுத்து தேமுதிகவை ஏத்துக்கலாம், படுத்துறான். இப்ப ரொம்ப பெருமையா அவர் அப்பான்னு சொல்றாருன்னு சொல்லி முதலமைச்சர் சொன்னாரு. சார் உங்க ஞாபகத்துக்கு எடுத்துட்டு வரேன், கை நாலேஜ், நீங்க ஓப்பனா சொல்றேன், சாமின்னு சொன்னீங்க ஒரு காலத்துல, எடப்பாடி சாமி தெய்வம் அப்படின்னு ஆரம்பிச்சு அது ஒரு பெரிய விவகாரமா மாறி அதெல்லாம் நடந்தது இல்ல அரசியல்ல. என்னை பொறுத்த வரைக்கும் என் நண்பர் தோழர் திருமாவளவன் அவர்களை பொறுத்தவரை அதிகமாக சீட்டு வாங்குறது தான் பாப்பாரு, அது நடக்கும், அது கொடுக்கும் திமுக. அதுதான் சார் சொல்றேன். அப்போ அப்படி எல்லாரும் பார்க்கும்போது தேமுதிகவுக்கு அதிமுக தானே பெட்டர் சாய்ஸா இருக்கும்ன்ற ஒரு பார்வை வராதான்னு கேக்குறேன். இங்கதானே அவங்களுக்கு வலிமை கூட இருக்கும். தேமுதிகவினுடைய நிலை அது அல்ல. அவர்கள் நாடாளுமன்றத்துல 5 இடம் போட்டிட்டு இருக்காங்க. 5 தானே சார்? கரெக்டா? அப்ப 5னா சட்டமன்றத்துல 30வது போட்டிடணும். எங்க இருக்கு திமுக இடம்? திருவள்ளூர், சென்னை, கடலூர், தஞ்சாவூர், விருதுநகர், இப்படிதான் 5 இடத்துல போட்டிட்டாங்க. ஆமா, அது ஆகும். சப்போஸ் அரசியல்ல உங்களுக்கு இப்ப விஜயனுடைய புது தாக்கம் இருக்கீங்க, விஜய் ஒரு ஆப்ஷனா இருப்பாருன்றீங்க. ஆமா, டெஃபினட்டா இருப்பாரு. ஒன்னு அவர் ஓட்டு தான் வாங்க போறாரு, ஆப்ஷனா இருப்பார். அத போய் மறைச்சு பேசல நான் விரும்பல. அது அங்க போனா இன்னும் 30க்கு மேல கூட கிடைக்கலாம் சீட்டு. இல்லைங்க, அவர் இவரை சேர்க்கவே மாட்டேன்றார் பழனிசாமி. அவர் சொன்னா பரவாயில்ல. தேமுதிகவுக்கு சொல்றேன் இருக்கலாம், என்ன வேணா நடக்கலாம், அரசியல் தானே. நீங்க 6 மாசம் நீங்க தான் ஆப்ஷன் கொடுத்தீங்க, கொடுத்துருக்க கூடாது நீங்க. ஏன்னா தக்க வச்சுக்கணும் கூட இருக்கவங்க. கடினமான நிலை அசோகா. ரொம்ப யாராவது வருவாங்களான்னு நினைச்சிட்டு இருந்த நேரத்துல உங்களுக்கு உதவி பண்ணாங்கல்ல, மறக்கலாமா? உதவி கரங்கள் நீட்டியது தேமுதிக தானே, அந்த தொண்டர்கள் தானே. ஆகவே அவர்களை இவர்கள் புறக்கணித்தால் ஒரு கூட்டணி இல்லாம 10 தோல்விகளை தொடர்ந்து அன்னை எங்க ரவிச்சந்திரன் சார் சொன்ன மாதிரி பெரிய குழியா பறிச்சு ரெடியா காத்துட்டு இருக்க வேண்டியதான்.
செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.